ஸ்வேதா, நான் கிளம்புறேன். என்னங்க ஒரு நிமிஷம் இருங்க. என்ன விஷயமா? மறந்துட்டீங்களா? இன்னைக்கு எங்க மாமா பையனுக்கு ரிசப்ஷன். ஆமால்ல. ஆபீஸ்ல இருந்து வரும்போது காஸ்ட்லியான ஒரு gift ஒன்று வாங்கிட்டு வாங்க. காஸ்ட்லி கிஃப்ட்னா ஒரு 6 சவரன்ல மோதிரம். ஏங்க அரசவரமா? நம்ம கல்யாணத்துக்கு அவங்க 1 பவுன் போட்டாங்க. அப்போ ஒரு 2 சவரன்ல ரிங் வாங்கிட்டா? சூப்பருங்க. ஆனா நம்ம கல்யாணத்துக்கு வாங்கின கடனே இன்னும் அடைக்கல. நம்ம கிட்ட இருக்குதே இந்த தாலி சரடு மட்டும்தான். இதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? எல்லாம் நான் பாத்துக்கிறேன், சரியா? நீ எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ ஈவினிங் ரெடியா இரு, நான் கிஃப்டோட வரேன். பாய் பாய் பாய். சொல்றா. என்னது? அவ்வளோ திமிரா அந்த நாய்க்கு? பணம் நம்மகிட்ட வாங்கிட்டு அவ்வளோ திமிர் பண்றானா? ஏய், நீ என்ன பண்ற? அவன்கிட்ட சமரசமா பேசாத. அவன் வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைக எது எது அழகா இருக்கோ அதை புறம் தூக்கிட்டு வா, சரியா? தம்பி வணக்கண்ணே. ஆட்டோமேட்டிக்கா பணம் வீட தேடி வரும், புரிஞ்சுதா? முடி பாப்பா. நம்ம குமார் சொன்ன ஆளுதான் நீங்க. வாங்க தம்பி, உட்காருங்க. சொல்லுங்க தம்பி. அர்ஜென்ட்டா ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படுது. அதான். 1 லட்சமா? என்கிட்ட வட்டி அதிகமா இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்லண்ணே, அர்ஜென்ட் அதான். தர்றேன், ஆனா மாசம் மாசம் வட்டி கரெக்டா கொடுத்துடணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். கண்டிப்பா கொடுத்துருவேண்ணே. 1ஆம் தேதி டான்னு கண்டிப்பா கொடுத்துருவேண்ணே. ஓகே, இருங்க, எடுத்துட்டு வர்றேன். ஓகேண்ணே. இந்தாங்க தம்பி, நீங்க கேட்ட 1 லட்சம் வட்டி கூட எடுக்கல. பார்த்தா நல்ல பையனா தர்றீங்க. மாசம் மாசம் கரெக்டா வட்டியை கட்டிடுங்க. கண்டிப்பா கொடுத்துருவேண்ணே. 1ஆம் தேதி டான்னு வட்டி கொடுத்துட்றேண்ணே. வரலைன்னா சிக்கலாயிடும். போயிட்டு வாங்க. தேங்க்ஸ்ண்ணே. ஓகே. என்ன தம்பி, 2 மாசமா வட்டி வரல? அண்ணே, ஒரு வாரத்தில் கொடுத்துட்றேண்ணே. தம்பி, அடுத்த வாரம் வட்டி வரலன்னு வச்சுக்க, உன் வீட்டில் வந்து அசிங்கப்படுத்துவேன். அண்ணே, அப்படிலாம் பண்ணிடாதீங்கண்ணே. கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேண்ணே. தடவை மிஸ் ஆகாது. பார்க்குறேன், சரியா? ஏய், ரெடியாங்கடா, அடுத்த வேட்டைக்கு போவோம். யோ ஆனந்த், வெளியே வாயா. யோ, எங்கேயா ஒளிஞ்சிருக்க? வெளியே வாயா. சத்தம் போட்டுக்கிட்டு உள்ள வந்து பேசலான்னு. ஏய், அவ்வளவு பயம் இருக்கவன் மாசம் மாசம் ஒழுங்கா வட்டியை கொடுத்துருக்கணும். அப்படி இல்லாட்டி நான் போன் பண்றப்ப என் போனை அட்டன் பண்ணி பேசி இருக்கணும். ஏண்டா போனை நீ எடுக்கலனா உன்னை அப்படியே விட்டு போயிரும் நினைச்சியா? இல்லண்ணே, கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். அப்ப நாங்க வேலை வெட்டியது இல்லாம சும்மா உனக்கு போனை போற நினைச்சியா? இங்க வர
ஒழுங்கா அசல் வட்டி எடுத்து வை, இல்ல தொலைச்சு போடுவேன். ஐயா கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எப்படியாச்சும் உங்க கடனை திருப்பி கொடுத்துட்றேன். எப்படிமா அடைப்பீங்க? ஊரை சுத்தி கடை வாங்கி வச்சிருக்கீங்க, எப்படி அடைப்பீங்க? சரி ஒன்று பண்ணுவோமா, உன் புருஷன் என்கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுக்குற வரைக்கும் நீ என் வீட்டில் வந்திருக்கியா? அண்ணே என்னண்ணே பேசுறீங்க? பாருடா தம்பிக்கு கோபம்லாம் வருது. தம்பி நீங்கெல்லாம் கோவப்படக்கூடாது. அவ்வளவு ரோசா இருக்கவன் ஒன்று பணத்தை எடுத்து வையே, அப்படி இல்லைன்னா அந்த பணத்துக்கு ஈடா உன் பொண்டாட்டி அனுப்பி வையே. உள்ள வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லி என்னை ஏமாத்துறீங்க. சரி இது அசலுக்கு சரியா போச்சு, வட்டி யார் கொடுப்பா? அண்ணே இன்னும் 2 நாளில் கொடுத்துட்றேண்ணே. இங்க வரு, நீ சொல்றத நம்பி நான் போறேன். 2 நாள்ல பணம் வரல, 3ஆவது நாள் அதை ஏன் வாயால சொல்ல வச்சிடாத. வரேன், வாங்கடா போலாம். என்ன தம்பி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீ நல்லா தான் இருப்ப. உனக்கு பணம் கொடுத்தேன் பாரு, நான் தான் பைத்தியக்கார மாதிரி இருக்கேன். ஏண்டா டேய், 6 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனியே, வட்டியும் வரல அசலும் வரல, என்னடா இது? அண்ணே கொஞ்சம் பொறுத்துக்கோங்கண்ணே, அடுத்த மாதம் கண்டிப்பாக நான் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துட்றேண்ணே. உன்னை இவ்வளோ நாளாக விட்டு வச்சதே தப்பு. இன்னும் 1 மாதம் டைம் கேட்டுட்டு இருக்க. மரியாதையாக பணத்தை கொடுத்துரு, இல்லை வீடு புகுந்து உன் பொண்டாட்டி தூக்கிடுவோம் பார்த்துக்கோ. ஓ பணம் வாங்கினது நானு, என்னை பற்றி மட்டும் பேசு. என் பொண்டாட்டியை பற்றி பேசுனா மரியாதை கட்டுரும் பார்த்து. ஏண்டோ எம்எல்ஏ கை வைக்கிறியா நீ? காசு கொடுக்க வைக்கல, ரோசம் மட்டும் வருதா உனக்கு? என்கிட்ட பணம் வாங்கும்போது இனிச்சிச்சு, திருப்பி கேட்டா கசக்குதா? என் சட்டம் மேல கையை வச்சதுக்கு உன்னை வெட்டியிருப்பேன். உன்னை வெட்டிட்டா என் பணத்தை யாரா தருவா? அதனாலதான் உன்னை உயிரோட விடுறேன். இங்க பார், நாளைக்கு காலையில உன் வீட்டுக்கு வருவேன். பணம் வரல, நான் சொன்னதை செய்வேன். எடுற வண்டிய. ஆனந்த், ஆனந்த், ஏய் ஆனந்த். என்னடா ஆச்சு? சொல்லு, என்னாச்சு உனக்கு? ஆ என்னடா என்னாச்சு? என்ன? என்னால முடியல சுவேதா. எப்போ என்ன கடைக்கார வந்து என்ன சொல்வான்னு நினச்சி பயமா இருக்கு. என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் வர்ற வேலை உன்னே அசிங்கப்படுத்துறாங்களே சுவேதா. இங்க பாருமா, நம்ம கடன் வாங்கியிருக்கோம்,
கடன் கொடுத்தவங்க பேச தான் செய்வாங்க. சரியா? அதுக்காக நீ இல்லைம்மா, நாளைக்கு ஒரு கடன்கார வருவா. அவள் என்ன கேட்க போறா நினைச்சாலே எனக்கு அப்படியே செத்துலாம் போல தோணுது. அப்போ நம்ம செத்துடலாம். மூட்டைப்பூச்சி தொந்தரவு நிறைய இருக்குன்னு வாங்கி வச்சேன். இப்போ கடன்காரங்க தொந்தரவு தான் நிறைய இருக்கு. இது நம்மளுக்கு தான் உதவும் போல இருக்கு. எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற கடைசி ஆசை சுமங்கலியா சாகணுங்கிறது தான். முதல்ல நான் குடிக்கிறேங்க. என்னம்மா, என்னது இது? காட்டு. என்ன இது? டானிக்குக்கும் விஷத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவன் அவங்க அண்ணன். சூசைட் அட்டம்டா? இதெல்லாம் குடிச்சா செத்து போவீங்கன்னு யார் சொன்னது? தண்டவாளத்தில் தலையை வச்சாதான் 2 துண்டா போய் செத்து போயிடலாம். ஏமா, இதுக்காமா இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னைய வளர்த்து ஆளாக்கி கட்டி வச்ச? மாப்பிள்ள நல்லா தானம்மா சம்பாரிச்சாரு. இப்ப என்ன பிரச்சனை? ஆடம்பர வாழ்க்கைக்கு கடன் வாங்கி வாங்கி இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நிக்கிறீங்க. கௌரவங்கிறது நம்ம வாழ்றோம் பார், அந்த வாழ்க்கையில தான் இருக்கு. நம்ம வெட்டி பந்தாவுக்காக செய்யற செலவை ஒரு சேவிங்ஸ்ல வச்சிருந்தா இன்னைக்கு நல்லா இருந்திருப்பீங்க. சரிம்மா, இப்போ என்ன மாப்பிள்ள, உங்களுக்கு நான் ஒரு வேலை வாங்கி தரேன். இருக்கிற கடன் அடைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் பணம் தரேன். நிம்மதியாக வாழுங்க. சரிம்மா, எனக்கு வயிறு பசிக்குது. எந்த ஹோட்டலில் போய் சாப்பிடலாம்? மாமா, இப்போதானே சொன்னீங்க ஆடம்பர வாழ்க்கை வேண்டான்னு. என் பொண்டாட்டி 5 நிமிஷத்தில் சமைச்சு தருவா, இருந்து சாப்பிட்டு போங்க. இப்போ தான் மாப்பிள்ள நீங்கள் வாழ்க்கையை கரெக்டாக புரிஞ்சுருக்கீங்க. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. வாங்க.